ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிவனடியார்கள் பத்தி உள்ள சில கொஸ்டின்ஸ்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, திருஞான சம்பந்தரின் பதிகங்களின் அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. மொத்தம் 11 பாடல்களை கொண்டவை தான் திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள். எவ்வளவுன்னு கேட்பாங்க, 11. அதுல முதல் 7 எதை பத்தி சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பதிகத்துக்கு உரிய தலங்களுடைய இயற்கை வனப்பையும் அங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய அருமை பெருமைகளை சொல்வதுதான் முதல்ல இருக்கக்கூடிய 7 பதிகங்களா சொல்லியிருக்கு. 8வது பதிகம் என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராவணன் கைலையை எடுக்க முயன்றதை பத்தி சொல்றதுதான் 8வது பதிகம். 9வது பதிகம்னு பாத்தீங்கன்னா, நான்முகனும் திருமலும் இறைவனை தேடி காண முடியாம இருந்ததை பற்றி சொன்னதுதான் இந்த 9வது பதிகம். 10வது பதிகம் எதை சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமணம் பத்தியும் பௌத்தம் பற்றியும் சொன்னதுதான் இந்த 10வது பதிகம். 11வது பதிகம் அது என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பதிகத்தினால் அடையக்கூடிய நல்ல பண்புகள் பற்றி விளக்கக்கூடியது தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11வது பதிகமா சொல்லியிருக்கு. அப்ப திருஞான சம்பந்தரின் பதிகங்கள் எவ்வளவுன்னு கேட்டா மொத்தம் 11 பாடல்களை கொண்டதுதான் திருஞான சம்பந்தருடைய பதிகம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை விளக்குது. 26வது கொஸ்டின் பாருங்க, திருஞான சம்பந்தரின் பதிகங்களின் பாவகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொடுத்து இது யாருடைய பதிகங்கள்ல வரும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. திரையேல கூற்றிருக்கே, ஏகபாதம், மொழிமாற்று, இயமகம், திருவிருக்குறள், சக்கரமாற்று, திருவிராகம் முதலிய பாவகைகள் திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள்ல வரக்கூடிய பாவகைகள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, முதலாம் திருமுறையில் எத்தனை பதிகங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கு. ஒவ்வொரு திருமுறையிலையும் ஒவ்வொரு பதிகங்கள் உண்டு. நம்ம 12 திருமுறைகள் தனியா ஒரு வீடியோ பார்த்தோம். ஆனா அதுல உள்ள பதிகங்கள் பார்த்திருக்க மாட்டோம். முதலாம் திருமுறையில மொத்தம் 136 பதிகங்கள் இருக்கு. 1499 பாடல்கள் அடங்கியதுதான் முதலாம் திருமுறையில் உள்ள பதிகங்களா சொல்லியிருக்கு. 28வது கொஸ்டின் பாருங்க, ஞான சம்பந்தரின் முதலாம் திருமுறையில் உள்ள அற்புதங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 7 அற்புதங்கள் சொல்லியிருக்காங்க. இது நம்ம பார்த்தோம். ஆனா இந்த பெயர் படிக்கல. ஞானப்பால் உண்டமே, பொற்றாலம் பெற்றமை எல்லாம் ஞான சம்பந்தருடைய அற்புதங்கள்னு படிச்சோம் ஒரு வீடியோல. பட் அப்ப ஞானப்பால் உண்டமே அப்படின்னு சொல்றது தோடுடைய செவியன், பெற்றாலம் பெற்றமை அப்படிங்கிறது மடையில் வாழை, முயலக நோய் நீங்கியது துணிவளர் திங்கள், அனல்வாதம் போகமார்த்த, ஆண்பனை வெண்பனையாதல் பூர்ந்தேந்தாயன, வாசி தீர படிகாசு பெற்றது வாசி தீரவே, வெஞ்சுரகம் நீக்கியது அவ்வினை கிவ்வினை. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க, 29வது கொஸ்டின், முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள திருத்தலங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் திருமுறையில மொத்தம் 164 திருத்தலங்கள் உண்டு. அடுத்த கொஸ்டின், 2ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள பதிகங்கள் எத்தனைன்னு கேட்டா 122 பதிகங்களும் 1331 பாடல்களும். கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, நம்பர் மாத்தி படிச்சிடாதீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2ஆம் திருமுறையில் உள்ள அற்புத திருப்பதிகங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்கு. என்ன திருப்பதிகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பாலை நெய்தலாக பாடியது அதான் காரைகள் கூகை அப்படின்னும், முத்து சிவிகை பெறல் அப்படிங்கிறத எந்த ஈசன், அரவு தீண்டிய வணிகருக்காக அப்படிங்கிறது சடையாய், மரக்கதவம் அடைக்க அப்படிங்கிறது சதுரம் மரம். 5வது உள்ளது பாருங்க, கோலாது பதிகம் வேயுறு தோழி. 6வது உள்ளது வெப்பு நோய் தீர்த்த பதிகம் மந்திரமாவது, என்பு பெண்ணாக மட்டிட்ட. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. 32வது கொஸ்டின் பாருங்க, 3ஆம் திருமுறையில் எத்தனை பதிகங்கள் உண்டுன்னு கேட்டா 122 பதிகங்களும் 1347 பாடல்களும் 3ஆம் திருமுறையில இருக்கு. ஒவ்வொரு திருமுறையிலையும் ஒவ்வொரு பதிகங்கள் ஒவ்வொரு பாடல்கள். ஸோ கம்பேர் பண்ணி படிங்க, அப்பதான் மறக்காது. அடுத்த கொஸ்டின், இந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ள தலங்கள் எத்தனை, அதாவது 3ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள தலங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 57 தலங்கள் இடம்பெற்றுள்ளது. அடுத்த கொஸ்டின், 3ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள அற்புத பதிகங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்வேண்டு பதிகம் இடரினும், ஓடமிட்ட பதிகம் கொட்டமை, அஞ்சலத்தின் சிறப்பை உபநயத்தின் போது கூறிய பதிகம் துஞ்சலும், சமணரிட்ட தீ பாண்டியருக்கு சென்றடைய கூறிய பதிகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யனை, அனல்வாதத்தில் தீயிலிட்ட பதிகம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தளரில வளர், புனல்வாதத்தில் ஆற்றிலிட்ட பதிகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க அந்தனர். பேர் படிச்சு வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. அடுத்த கொஸ்டின், திருநாவுக்கரசர் அருளி செய்த திருமுறைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கு. 4, 5, 6ஆம் திருமுறை. திருநாவுக்கரசர் அவதாரம் செய்த தலத்தையும் அவரது பெற்றோரின் பெயர்களையும் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவர் அவதாரம் செய்த இடம் பாத்தீங்கன்னா திருவாமூர்ல தான் அவதாரம் செஞ்சார். அவருடைய பெற்றோர் பாத்தீங்கன்னா அப்பா புகழனார், அம்மா வந்து மாதினியார் அப்படிங்கிறவங்க. 38வது கொஸ்டின், திருநாவுக்கரசர் அவதாரம் செய்த காலம் எதுன்னு கேட்டிருக்கு. கிபி 6ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில. 39வது கொஸ்டின், திலகவதியார் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. திருநாவுக்கரசருடைய தமக்கையார் தான் திலகவதியார். 40வது கொஸ்டின், திருநாவுக்கரசருக்கே தர்மசேனர் என்ற பெயர் எப்ப பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்கு. திருநாவுக்கரசர் எப்ப சமண சமயத்தை சார்ந்து அதுல சிறந்து விளங்கினாரோ அப்பந்தான் அவருக்கு தர்மசேனர் அப்படிங்கிற பெயர் வந்து கிட்டுச்சு. 41வது கொஸ்டின், சிவபெருமான் திருநாவுக்கரசரை எவ்விதம் ஆட்கொண்டார் அப்படின்னு கேட்டா சூளம் எடுத்து ஆட்கொண்டார். சிவபெருமான் வந்து திருநாவுக்கரசர் சூளம் எடுத்து தான் ஆட்கொண்டார். 42வது கொஸ்டின், சமணர்களால் திருநாவுக்கரசருக்கு நேர்ந்த சோதனைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கு. சுண்ணாம்பு நீற்றறையில் இடுதல், அதாவது ஒரு மூடின அறைக்குள்ளாடி அவரை போட்டு சுண்ணாம்பை வந்து மேல ஊத்துனாங்களாம் அந்த அறைக்குள்ள கெட்டி போட்டு. அதே மாதிரி யானையை வந்து அவர்கிட்ட ஏவி விட்டாங்களாம். தென் அப்புறம் உங்களுக்கு சோத்துல வந்து விஷம் வச்சு கொடுத்துறது, நஞ்சளித்தல். அப்புறம் கல்லை வந்து அவருடைய மேல கட்டி அவங்கள வந்து கடல்ல போட்டாங்களாம். அந்த கல் வந்து துடுப்பா மாதிரி அவர் மேல கரைக்கு வந்ததாகவும், அந்த விஷம் வந்து அவரை வந்து எதுவும் பண்ணாததாகவும், அந்த யானை வந்து அவரை வந்து கடவுளா வணங்கினது மாதிரியும் கதைகள் இருக்குது. திருநாவுக்கரசரால் திருந்திய பல்லவ மன்னன் யாருன்னு கேட்டா மகேந்திரவர்ம பல்லவன் தான் திருநாவுக்கரசனால திருந்திய பல்லவ மன்னனா சொல்லியிருக்கு. 44வது கொஸ்டின், திருநாவுக்கரசர் எங்க இடபக்குறியும் சூலக்குறியும் பிரிக்க பெற்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்ணாடகத்தில் தான் அவருக்கு வந்து இடபக்குறியும் சூலக்குறி பொறிக்க பெற்றார். பெண்ணாடகம். திருநாவுக்கரசர் திருவேலிமலை மலையில் எவ்விதம் அடியார்களுக்கு அமுதளித்தார், அதாவது அவர் வந்து அவருடைய அடியாருக்கு அமுதளிக்கிறதுக்காக வேண்டிதான் இறைவனிடம் வந்து படிக்காசு பெற்றதா சொல்லியிருக்கு. திருநாவுக்கரசர் இறைவனிடம் படிக்காசு பெற்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவருடைய அடியார்களுக்கு அமுதளிக்கிறதுக்காக வேண்டிதான். திருவடி தீட்சை திருநாவுக்கரசருக்கு எங்கு கிடைத்ததுன்னு கேட்டிருக்காங்க. திருநல்லூர்ல கேட்டிருக்கு. அதாவது திருவாமூரும் திருநல்லூரும் கொலப்பாதீங்க. திருவடி தீட்சை கிடைச்சதுதான் திருநல்லூர்ல. ஆப்பூதி அடிகள் அப்படின்னு சொல்றமே அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் மீது அளவில்லா பக்தி பூண்ட ஒரு ஆள் தான் அந்த ஆப்பூதி அடிகள். அப்ப ஆப்பூதி அடிகளுடைய குரு யாருன்னு கேட்டாலும் திருநாவுக்கரசர் தான். 48வது கொஸ்டின், திருமுறைக்காட்டில் திருநாவுக்கரசர் யாது செய்தார்னு கேட்டிருக்கு. மரக்கதவம் திறப்பித்தது வந்து திருமுறைக்காட்டில தான். இனி திருநாவுக்கரசர் எத்தலத்தில் இறைவனால் கட்டமுது தரப்பெற்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பை நீலியில் தான் அவர் வந்து இறைவனால கட்டமுது தரப்பெற்றார். கைலை காட்சி காணும் எண்ணம் திருநாவுக்கரசருக்கு எவ்வாறு இழந்தது அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது தென் கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில வந்து தரிசனம் செய்த அப்பருக்கு வந்து வட கைலாத்தையும் கண்டு கழிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து இழந்ததா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.